மகளே வணக்கம் மகளே. இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், எங்களோட தமிழ் கட்சிகள் இதுவரைக்கும் எதை வச்சு போட்களுக்கு வந்தவையில் எதை எங்கள் முன்மொழிஞ்சி யாரை வச்சு முன்மொழிஞ்சி இவ்வளோ காலம் எங்களை ஏமாற்றி எங்களை போட்டுகளை பெற்றுக்கொண்டவை என்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈழவங்கின்றது இந்த யூடியூப் சேனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஆதரவை தரலாம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன கேட்குறேன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் தலைவரை இழுக்காமலுக்கு உங்களால் அரசியல் செய்யலாதா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்யலாதா? இல்லை ஈழம்னு சொல்லி நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறது இனியும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கு. ஈழம் என்ற தனி நாட்டை உங்களால் இனி எடுக்க முடியுமா? உங்களால் முடியாது. ஒரு சில புலம்பெயர்ந்துலேருந்து நான் டிக்டாக்ல பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவர் ஒருத்தர் குடும்பி வச்சவன் ஒருத்தர், அவனோட பேர் கூட எனக்கு தெரியல. அவர் ஓடுற ஒரு பெரிய ரன் பண்ணுற வீடியோ, கைத்தில் பிடிச்சி ஏறுற வீடியோ, ஜிம் செய்கிற வீடியோ எல்லாம் நாங்கள் வருகிறோம் தலைவற்ற வழியில் வருகிறோம்னா, தலைவற்ற வழியில் வாரதுக்கு இங்கே ஒருத்தனும் இல்லை, ஒருத்தனை புறந்தனையாக வரும். சரியா? அடே நீங்கள் எல்லாம் தலைவர் இருக்கைக்குள்ளேயே தலைவற்ற காசை பதுக்கி அந்த காசை இப்படி புடுங்கெல்லாம் நினைச்சு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான்டா உங்களுக்கு 2009 உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது. சரியா? வாயை மூடிக்கொண்டு பொத்திக்கொண்டு இந்த காசுகளை அமைக்கிற நினைச்சாக்கள்லாம் நீங்கள். எங்களுக்கு இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை, எங்களை சனங்களுக்கு ஒன்றும் விளங்காமல் இல்லை, சனங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் எங்களை சனம் இப்போ நினைக்கிறது என்னென்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் இனி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மக்களாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் இந்த ஆட்சி இன்றைக்கு மாற்றத்துக்கு காரணமே. அந்த சனங்கள மக்களோட எண்ணம் அதுதான். சரியா? என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தமிழ் தேசியம் தமிழ் இனம்னு சொல்லி இனவாதத்தை தூண்டி இந்த அரசியலுக்கு அரசியலை செய்து மக்களுக்கு எந்த ஒரு பிரயோசனம் இல்லைன்றது மக்களுக்கு நல்லா விளங்கி கொண்ட ஒரு விஷயம். நீங்கள் இப்போ எனக்கு இன்றைக்கு எனக்கு மனசில் ஏன் ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகளும் ஏன் தலைவரை முன்வழங்கி செயல்படுறீர்கள்? இல்லை, தலைவரை இழுத்தாத்தான் உங்களுக்கு ஓட் புழுமன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சு கொண்டு செய்கிறீர்கள். என்ன உந்த பிழைப்புக்கு வேறு பிழைப்பை ஏதாவது செய்யலாம். தலைவர்கிட்ட பேரை சொல்லியே நீங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறீர்கள். எந்த நாளையும் இப்போ அடுத்த இன்னொரு ஆள் தான் பார்லிமெண்ட்டுக்கு புலிக்கொடி வர போவேன், பார்லிமெண்ட்டுக்கு நான் அதோட போவேன் இதோட போவேன்ட்டு அங்கே ஒரு மயிலும் கொடுங்கிறது காண இல்லை. எல்லாரும் சராசரி எங்கள்ட தமிழ் கட்சிகள் தமிழ் அரசியல்வாதிகள் இவ்வளோ காலம் என்னது செய்யணுமோ அதைத்தான் அவரும் செய்து கொண்டிருக்கிறேன். சரியா? இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் சரியான முறையில் எல்லா சட்டத்திட்டங்களும் சரியாக அமையுது, சரியாக நடக்குது. அதுக்கு அவர் காரணங்கள் இல்லை, அது நடக்கும் சரியான முறையில். எல்லாமே நீ ஊழல் இல்லாமல் நடந்து கொண்டு போகும். சரியா? இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஒரு சில பேர் செம்பு தூக்கி கொண்டு அவருக்கு தலைவற்ற பாட்டையும் போட்டுக்கொண்டு தலைவற்ற கணக்கில் அவரை தூக்கி வச்சு கொண்டு மக்களை நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன். சரியா? மேதாவி சும்மாவான ஆள் கிடையாது. மேதாவி அது வரலாறுகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நாங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் வாரன்றது, அது நீ எங்களோட தமிழ் இனத்தை நேசிக்கிற வாரன்றது அது நீ இயலாத காரியம். அது ஒருத்தன் பிறக்கவும் மாட்டான், நீ பிறந்துதான் பெறுவான். அப்படி பிறக்கிறதுக்குள்ள அது உலகம் அழிஞ்சிடும். சரியா? அதுதான் உண்மையான விஷயம். இனி வாரவங்கள் இந்த ஈழத்தை சொல்லி தலைவரை சொல்லி வாரவங்கள் எல்லாமே தங்களுக்கு சுத்தமாத்து வேலைக்காகத்தான், தங்களோட குடும்பங்கள் தங்களோட பரம்பரைகளுக்கு காசு சேர்க்கத்தான் வருவாங்களே தவிர இப்போ எங்களை மக்களுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம்னு ஒருத்தன் பெறமாட்டான். சரியா? இது உண்மையான விஷயம். என்னென்னு சொல்லிச்சுன்னா, யாழ்ப்பாணத்தில் நடக்கிற இப்போ தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் எல்லாமே எங்களை தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் மாதிரியே போகுது. ஏன்னா போக்கு அப்படித்தான் போகுது. உண்மையான விஷயம் அதுதான். சரியா? அங்கே ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்து எங்கட தலைவரை வச்சு ஆமக்கறி சாப்பிட்டுனான் அந்த கறி சாப்பிட்டுனான்னு சொல்லி அவன் ஒருத்தன் பிழப்பு நடத்துகிறான். தமிழ்நாட்டிலேருந்து பிழப்பு நடத்துகிறவனுக்கு இங்கே இருக்கிறவனை ஆதரவு கொடுக்குறீங்களாப்பா? என்ன கொடுமையடா. அங்கே அவனுக்கு ஆதரவு கொடுத்து என்னடா செய்ய போறீங்க? அதே நீங்கள் அவனுக்கு கொடுத்த ஆதரவு தான்டா கச்சாதிபதி திருப்பச்சத்தை சொல்கிறான். எங்கட மீனவர்களை பற்றி, அதாவது ஈழத்து மீனவர்களை பற்றி யோசிக்காமலுக்கு அவன் சிந்திக்காமலுக்கு கச்சாதிபதி திருப்பி கேட்குறான். அது திருப்பி தந்தா தானே அதுக்கு தீர்வான்றான். அதை திருப்பி கொடுத்தா எங்கட கடல் எல்லா வளம் எங்களுக்கு குறுகி கொண்டு வந்துடும். அப்போ இங்கே இருக்கிற தமிழ் மீனவர்கள் எங்களை ஈழத்து மீனவர்கள் எங்கே மீனை பிடிக்க போகிறது?
அவன் அதை சிந்தி எங்களை கொஞ்சம் கூட எங்களை யோசிக்காமலுக்கு அவன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிக்கல உங்களுக்கு தெரியலடா அவன் அரசியலுக்காக தான் எங்களை யூஸ் பண்றான்னு சொல்லி. இன்றைக்கு நான் உங்களுக்கு கேட்கிறேன், தலைவர் உயிரோடு இருந்தா, தலைவர் இன்றைக்கு இருந்தா நீங்களெல்லாம் இப்படி உங்களால் செய்ய முடியுமா? உங்களால் செய்ய முடியுமா? உங்களோட மனச்சாட்சியத்தை சொல்லுங்களா பாப்போம். இப்படி மக்களை ஏமாற்றி இல்லை அவற்றை பேரை சொல்லி இப்படி உங்களால் செய்திருக்க முடியுமா? உங்களோட பரம்பரைகளுக்கு நீங்கள் சேர்க்கிறதுக்கு ஏன் புனிதமான அவற்றை பேரை ஏன் யூஸ் பண்ணி நீங்கள் வாரியல் அரசியல்வாதிகளுக்கு? அரசியல் ஒரு சாக்கடை. அரசியலுக்காக தான் அவர் அரசியலுக்கு வரவே இல்லை. அரசியல் ஒரு குப்பைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அரசியலுக்கு வந்தவனுமே மக்களுக்கு ஒரு செய்கிற மாதிரி தெரியல. சரியா? இங்கே அரசியல் ஒரு குப்பைன்றால் அவர் அரசியலுக்குள்ளே வரல. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அரசியலுக்கு வாரீங்கன்னு சொன்னால், மக்களுக்கு செய்கிறதுக்கு வாரீங்கன்னு சொன்னால், அது உங்களோட சொந்த முயற்சியில் நீங்கள் உங்களோட நல்லதுகளை செய்து நீங்கள் வாங்கும். அது என்ன ஆகும்னு சொன்ன என்ன டக்குன்னு எங்களோட தலைவர்கிட்ட பேரை யூஸ் பண்ணி தலைவர்கிட்ட வழியில் வாரம் அதை வாரம் ஈழத்தை கொண்டு வரோம் அதை கொண்டு வரோம்னு சொல்லி சனங்களை பேக்காட்டி கொண்டு வாரீங்க. இவ்வளோ காலம் இத்தனை வருஷ காலமாக நீங்கள் அதானே செய்துன்னு இருக்கிறீங்க. மக்களை நான் கேட்குறதுல இது கேள்வியில் பிழை இருந்தால் தயவு செய்து கமெண்ட் பண்ணுவாங்க. நான் கேட்குறதுல சரியா பிள்ளையான்னு சொல்லி உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் உங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தனி நாடோ இல்லை ஈழத்தை கேட்குறதோ இல்லை நியாயமான விஷயமா இல்லை அந்த ஈழத்தை கேட்டு நீங்கள் ஈழத்தை உங்களால் ஏழுமா உங்களால்? அப்படி இனம் எங்கட இனத்துக்குள்ளேயே நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் இனத்தை பிடிச்சி சாப்பிட்றது எங்கட இனத்தை சாப்பிடும் கொண்டு இருக்கும்போது என்னென்ன நீங்கள் இதுக்கு நீங்கள் என்னென்ன சரியான முடிவு இல்லை, நாங்கள் வருவோம் நாங்கள் செய்வோம் என்று சொல்கிறத இப்போவும் அப்படி சொல்லி அங்கே வெளிநாட்டில் காசு சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் இல்லை எங்களுக்கு ஒரு சில பேர் இங்கே சொல்லு தம்பி இப்போ காசு கேட்டுக்க நிற்கிறாங்க, வேறு நாங்கள் இதண்டுவோம் பெறுவோம் போகண்டு காசு சேர்க்குறாங்கன்னு சொல்லி சொல்லுது. ஒரு முட்டாள்தனம் இல்லை அது. இப்படியானவங்கள நீங்கள் மக்களாகி நீங்கள் நம்புறது சரியான முட்டாள்தனம். சரியா? இப்போ இருக்கிற ஆட்சியை எங்களோட சனம் மாற்றினதுக்கு காரணமே இவ்வளவு காலம் நம்பி 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 தலைவர்கிட்ட பேரை சொல்லி தமிழ் இனம்னு சொல்லி இனவாதம் கதைச்சு எங்களோட மக்களை ஏமாற்றி எங்கள் மக்கள் சரியான சலிப்புத்தன்மையில் சரி இவங்களை நம்பியும் ஒரு பிரயோசனம் இல்லைன்னு சொல்லித்தான் இந்த போட்டை மாறி இன்றைக்கு ஆட்சி மாறி போய் நிற்கிது இன்றைக்கு. சரியா? ஆனால் உண்மையிலேயே இப்போ நாங்கள் பார்க்க போகல இந்த அரசியல் ஆட்சிகள் நல்ல முறையில் போகுது, சரியான முறையில் போகுது. சரியா? அது இவங்கள் என்ன கரமாத்த வேணான்னு சொல்லி போட்டு போகட்டும், அவர் அப்படி செய்கிறார் இவர் இப்படி செய்கிறான்னு சொல்லி. ஆனால் மக்களுக்கு நல்லா செய்கிறார்களோ அது வரைக்கும் போகட்டும். நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் தனிநாடுன்னு சொல்லி உங்கள்கிட்ட தனிநாடு தந்தா கூட நீங்களே எங்களை மக்களை அடிமைப்படுத்துவீர்கள்றான். இதை விட கொடுமையாக எங்களை மக்கள் வாழ வேண்டி வரும். உண்மையான விஷயம் அதுதான். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு புலம்பெயர்லையும் சரி எங்களை யாழ்ப்பாணத்துலேயும் சரி அதிகாரத்தில் உள்ளவனும் பணம் படைச்சவனும் எங்களோட மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்ன அடாவடித்தனம் பண்ணுறீங்களன்னு நாங்கள் கண்டைய பார்த்து கொண்டான் இருக்கிறோம். சரியா? அதே அப்படியான நீங்கள் வர்த்தக ரீதியாக பெரிய பெரிய உயர மட்டத்தில் இருக்கிற நீங்கள் அப்படி செய்யல உங்களுக்கு பதவி அதுவும் தனிநாடு கிடைச்சி ஒரு ஒரு சிஎம்சி கிடைக்குமா இருந்தால் நீங்கள் என்ன ரேஞ்சில் மக்களை வச்சிருப்பீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஆகிய மக்களை நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. தலைவர் பேரை சொல்லி தலைவர்கிட்ட வழியில் வாரம் அதைத்தாரம் எதிர்த்தாரம்னு சொல்லி எவனா அது வந்தா செருப்பக்கள் அடிங்கோ. இதைத்தான் நான் சொல்லுவேன். உண்மையான விஷயம் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தாங்கள் செய்ய மாட்டோம். அவங்க ஆட்ட பேரை சொன்னால் அவங்களுக்கு ஓட் போடும், ஆட்ட பேரை சொன்னால் மக்களுங்களை பின்னுக்கு பார்க்க நிற்கும்னு சொல்லித்தான் இந்த ஒரு யுக்தியை தான் அவங்க காலகாலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. மக்களை விளங்கி கொண்டு நடவங்க மக்கள். ஏன்னா மனசில் தோணுனதையும் யோசிக்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். பிழை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.